இந்த குட்டி ஸ்டோரி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு இருந்துச்சு. அதாவது திருவாரூர்ல பிரச்சாரத்தை ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருக்கார். தொடங்கி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அங்கேருந்து பூண்டி கலைவான ஓடி வந்திருக்காரு. தலைவரே 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 என்னப்பா ஏப்ப பதட்டப்படுற என்னப்பா தலைவரை உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப நேரமா ஒரு விஓ உட்கார்ந்துருக்காரு தலைவரை. விஓ தானேன்னு நானும் உள்ள அறப்பாவி அவர் அரசு ஊழியரை காக்க வைக்கலாமா? நம்ம திராவிட மாடல் ஆட்சி என்ன ஆகுது? எங்க அப்பா பிறந்த ஊரு, அவங்க முன்னோர்கள் பிறந்த ஊரெல்லாம் கேட்காதீங்க. என்னப்பா இப்படி பண்ற? அரசு ஊழியரை காக்க வைக்க கூட உடனே அந்த விஓ கூட்டுவா அப்படின்னு அது ஒரு லேடிஸ் விஓ. அந்த அம்மா பாவம் ரொம்ப அப்பாவி போல இருக்கு. அங்கேருந்து ஓடி வந்து என்னம்மா எதுக்காகம்மா காத்துக்கிட்டு இருந்தீங்க? நீங்க ஒரு அரசு ஊழியராச்சே, நீங்க காத்துக்கிட்டு இருக்க கூடாது. என்னம்மா? ஐயா ஒண்ணும் இல்லைங்கய்யா, நேத்து நீங்க கொளத்தூர்ல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணீங்க இல்லைங்கய்யா, அந்த அபிடவிட் எல்லாம் பார்த்தங்கய்யா, எனக்கு உண்மையிலேயே உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குங்கய்யா. ஏப்பா என்னம்மா? கையிருப்பு செலவு வெறும் 10,000 தான் வச்சிருக்கேன்னு அதுல எழுதிறீங்க. அங்கேருந்து கார்ல வேற வந்துருங்கய்யா, பெட்ரோலுக்கு காசு இருக்கோ இல்லையோ, என்ன பண்ணுதோ எது பண்றதோ தெரியல, அதுக்கு என்னம்மா பண்றது? கையில 10,000 தான்மா இருக்கு. சரிங்கய்யா நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யட்டுமா அப்படின்னு. என்னம்மா உதவி செய்ய போறேன்னு? இந்த ஓஏபி பணத்தை எழுதி எடுத்தாந்துருக்கையா, உங்க ஃபார்ம்லாம் நான் பில் பண்ணிட்டேன், இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டீங்கன்னா மாசம் 2,000 ஓஏபி பணம் உங்களுக்கு வந்துருயா. நீங்க தானே தேர்தல் வாக்குறுதியில 2,000 தரங்கிறீங்க. பாவம் நீங்களே செலவு காசு இல்லாம 10,000 வச்சு சுத்துறீங்க, உங்களுக்கு ஓஏபி பணம் நான் எழுதி கொடுக்கறதுக்கு சாங்ஷன் பண்றேன், கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்னு இருக்கு. உடனே ஸ்டாலினும் நம்ம ஆட்சியில அதிகாரிகளும் நம்மள மாதிரி நேர்மையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாசம் 2,000 வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் கையெழுத்து போட்டு போறாரு. பின்னாடி மக்கள் எல்லாம் இப்படி ஒரு எளிமையான முதலமைச்சரா, வாழும் காமராஜரை நாங்க பார்த்தது இல்லை, இப்ப போய் காமராஜர் மாதிரியே ஒரு முதலமைச்சரா அப்படின்னு திருவாரூர் மக்கள் எல்லாம் அப்படியே வானத்தை போல படத்துல அழுவுற மாதிரி அழுவ பின்னாடியே நின்றுகிட்டு நம்ம அன்பில் மகேஷ் பிஜிஎம் போட்டிருக்காரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னு. உடனே அங்கேருந்து ஏங்க அது நம்ம கூட்டணியில இருக்க விஜயகாந்த் பாட்டுங்க, அவர் செத்து போட்டாருங்க, தேமுதிகவுல 10 சீட்டு கேட்டாங்க, இந்த பாட்டை கேட்டா இதுக்கும் காப்பி ரைட்டு கேட்டு இன்னொரு பொட்டி கேட்பாங்க, பேசாம இருங்க அப்படின்னு சொல்ல நேரு அப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு இருக்கவே இருக்கு. நம்ம யாருக்குனாலும் சரத்குமார் பெருசா கேட்க மாட்டாரு. ஐயா தோற நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோற அப்படின்னு பேக்ரவுண்ட பாட்டை போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. அடுத்த ஊர்ல என்ன குட்டி கதை நடக்குதுங்கிறதையும் பார்த்துட்டு தொடர்ந்து பேசுவோம்.